சார் நீங்கள் திடீர்னு நான் அரசியல்வாதியாக முழுசாக பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை பிஜேபிக்கு ஆதரவாக கூட்டணி வந்தால் அப்புறம் அந்த அரசியல்வாதியை நான் பார்க்கலன்றதுக்கு காரணம் போல புரிஞ்சுக்கணும். ஏன்னா விழாவரியாக எல்லாத்தையும் ஒரு கதை புக் எழுதுறமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி இது ஜஸ்ட் கம் இன் டு த ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்தலை சந்திக்கணும், தேர்தலை போட்டியிடணும், அதில் என்ன நிலைப்பாடு, அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை தெரிவிக்காமல் தனிநபர் தாக்குதல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி அது அரசியல் கட்சியாக நான் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் பல நாட்கள் இருக்குது. ஒரு தேர்தலை சந்திக்கணும், சந்தித்த பிறகு ஒரு நிலைப்பாடு தெரியும். அப்போ தான் முழுமையான அரசியல் கட்சியாக இல்லாட்டி இருக்காரா, அந்த கட்சி நடத்துவாரா மாட்டாரா ஒன்றும் தெரியாதுல்ல உங்களுக்கு. வேறு எதுவும் இருக்கா சார்? இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அது இப்போவே அவர் கட்சிக்குள்ள நிறைய கூட்டணி குழப்பம் கூட ஒரு நிர்வாகி பதவி கிடைக்கலாம் பார்த்து அஜித்தா கார் முன்னாடி நின்னாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது உட்கட்சி பிரச்சனையாக இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காரை நிறுத்தி உங்களை பார்க்கணுன்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பெண் அவங்க தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு பெரிய ஏதோ உங்களுக்கு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனோ உங்களுக்கு பாதுகாப்பின்மையோ இல்லை. அவங்க வண்டி நிறுத்தி எதுக்குன்னு சொல்லி இறங்கி கேட்கின்றவர் தான் ஒரு கதாநாயகனாக இருக்க முடியும், ஒரு தலைவனாக இருக்க முடியும். அது செய்யாமல் போனனால அவங்க தர்ணா இருந்திருக்காங்க. நான் இன்றைக்கி கேள்விப்பட்டேன், ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிட்றேன்னு கேள்விப்பட்டேன். இந்த நிலைக்கு தள்ளாமல் இறங்கி 2 வார்த்தை பேசியிருந்தால் மேட்டர் முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜனநாயகம் எடுபடாத ஜனநாயக நாடு தானே இந்தியாவே. ஒன் ஆஃப் த பிகஸ்ட் டெமோக்ரஸி. நீங்கள் திரைப்படத்தை பற்றி கேட்க வேண்டாம் என்கிட்ட. திரைப்படத்தை பற்றி மக்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். இல்லை, நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அவர் அரசியல் வந்திருக்காரு. அதனால் இந்த படம் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஆடியன்ஸுக்கு வருத்தமாக தான் இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.